தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே இறை சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாயாம் திருச்சபையானது ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமுழுக்கு கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு அங்கமாகவும் தொடக்கமாகவும் இருக்கின்றது. அதுவும் நம்முடைய ஆண்டவரின் திருமுழுக்கு நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றது. இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் பங்காளிகளாகவும் அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்திலும் நாம் பங்கு கொள்ள நமக்கு உதவியாக இருக்கின்றது. இந்த திருமுழுக்கின் வழியாக நம்முடைய பழைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களுமே நம்மை ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு வழிவகுக்கின்றன. முதல் வாசகத்தில் இறைவாக்கின் எசையா மிக தெள்ள தெளிவாக கூறுகின்றார். ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியரின் வழியாக உலகத்திற்கு நீதியும் விடுதலையும் கிடைக்கும் என்ற உண்மையை அவர் பறைசாற்றுகின்றார். அந்த நீதியும் உண்மையும் அளிப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே இறைமகன், அவரே மெசியா என்பதை இறைவாக்கினர் எசையா மிக தெள்ள தெளிவாக கூறுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் கூறுகின்றார், இறைவன் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, தம்மை அண்டி வந்தோர் அனைவருக்கும் அவர் ஆறுதலையும் உண்மையாகவும் நீதியும் நேர்மையும் சந்தோஷத்தையும் தருகின்றார் என்ற வாக்கு தத்தத்தை நமக்கு இன்றைய 2ஆம் வாசகத்தின் மூலமாக நமக்கு தருகின்றார். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் வசனங்கள் 13 - 17 முடிய உள்ள வசனம். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று தந்தையாம் கடவுள் தன் மகனை குறித்து சாட்சியம் பகர்கின்றார். இன்றைய நற்செய்தியின் மூலமாக நாம் 3 முக்கிய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன. இரண்டாவதாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக அருள்பொழிவு செய்யப்படுகின்றோம். மூன்றாவதாக, நாம் அவர் நமக்கு விட்டு சென்ற பணியை நாம் தொடர வேண்டும் என்ற ஒரு உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாக நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். அவர் பணியை தொடர்ந்து நடத்த முயற்சி செய்வோம். அவரோடு சேர்ந்து வழி நடப்போம். இறைவன் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இந்த புதிய நாள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் உண்மையாகவும் நீதியும் கொண்டு வர இருக்க உதவி செய்யும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.